அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 15/3/2023 அத்தௌபா தப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 113 மற்றும் 114, அத்தியாயம் 9 தப்சீர். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: நமக்கு கிடைத்த தகவலின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர், அல்லாஹ்வின் நபியே, எங்களுடைய தந்தையரில் சிலர் அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டனர். இரத்த உறவுகளை அரவணைத்து வாழ்ந்து வந்தனர். கைதிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தனர். பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினர். அவர்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனை புரியலாமா என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், தாராளமாக செய்யலாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு கோரியதை போன்று நான் என் தந்தைக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு கோருவேன் என்றார்கள். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனம் 113 அருளினான். அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு கோரியதற்கான காரணத்தை அடுத்த வசனம் 114 விளக்கினான். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: யூதர் ஒருவர் இறந்து போனார். அவருக்கு முஸ்லிமான புதல்வர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த தகவல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறப்பட்டது. அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அந்த முஸ்லிமான மகன் தம் தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அவரை முறைப்படி அடக்கம் செய்திருக்க வேண்டும். முன்னதாக அவருடைய தந்தை உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் தம் தந்தையை திருந்த வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர் திருந்தாமலேயே இருந்து போனால் அதன் பின்னர் அவருக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்று அவர் இருந்து விடலாம் என்று கூறினார்கள். பின்னர் இதற்கு சான்றாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது தந்தைக்கு அவர் அளித்திருந்த ஒரு வாக்குறுதியின் காரணத்தால் அன்றி வேறில்லை. எனினும் அவர் அல்லாஹ்வின் விரோதி ஆவார் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவானதும் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார். அதாவது, அதன் பின்னர் அவர் பிரார்த்தனை புரியவில்லை எனும் வசனத்தை குறிப்பிட்டார்கள். இந்த தகவலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து சரியானதுதான். அதற்கு பின்வரும் நபி மொழி சான்றாக அமைந்துள்ளது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: என் தந்தை அபூ தாலிப் இறந்தபோது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபியே, வயது முதிர்ந்தவரும் முஸ்லிம் அல்லாதவருமான உங்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் இறந்து விட்டார் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சென்று உம்முடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு பின்னர் வேறெந்த வேலையிலும் ஈடுபடாமல் அப்படியே என்னிடம் வாரும் என்றார்கள். அவ்வாறே நான் சென்று என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். குளித்துவிட்டு வருமாறு நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட நான் அவ்வாறே குளித்தேன். பின்னர் நபி அவர்கள் எனக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் தந்தை இறக்கும் வரை அவருக்காக பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருந்தார்கள். அவர் அல்லாஹ்வின் விரோதி என்பது தெளிவான போது அதிலிருந்து விலகி கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் அவர் மரணமடைந்ததும் அவர் அல்லாஹ்வின் விரோதி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவாயிற்று என வந்துள்ளது. முஜாஹித் உல்-ஹக் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோரும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். அடுத்து, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக பிரார்த்தனை செய்பவரும் சகிப்புத்தன்மை மிக்கவரும் ஆவார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் அதிகமாக பிரார்த்தனை செய்பவர் என்பதை குறிக்க மூலத்தில் அவ்வாஹ் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாஹ் என்றால் அதிகமாக இறைஞ்சுபவர் என்பது பொருளாகும் என கூறினார்கள். அப்துல்லாஹ் பின் ஷத்தாத் பின் அல்-ஹாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, அவ்வாஹ் என்றால் என்ன பொருள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பணிந்து வேண்டுபவர் என்றார்கள். சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: ஒருமுறை அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களிடம் அவ்வாஹ் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களுக்கு கருணையை காட்டுபவர் என்று விளக்கம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்,
அவ்வாஹ் என்பதற்கு அபிசீனிய மொழியில் உறுதியாக நம்புபவர் என்றும், இன்னொரு அறிவிப்பில் அவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர் என்றும் சாயிது பின் ஜுபைர் ஷாபி ரஹமத்துல்லாஹி ஆகியோர் இறையை துதிப்பவர் என்றும் பொருள் கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.